வளமானதும் அழகானதுமான எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்தில் இந்த நச்சு போதைப் பொருளினுடைய ஆக்கிரமிப்பால் இளைஞர்கள் யுவதிகள் நிறைய பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதியினுடைய செயற்பாட்டு கீழே நச்சு போதைப் பொருளை ஒழிக்கும் இந்த திட்டம் மிகவும் சிறந்த ஒரு திட்டம். ஒரு இளம் சமூகத்தினரை இக்கட்டான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. இளைஞர்கள் அதிகமானோர் இந்த நச்சு போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக இன்னைக்கு பார்க்க போனால் மட்டக்களப்பில் பாஸ்கெட் பால் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும், கபடி ஆகட்டும், அனைத்து விளையாட்டிலையும் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்கள் யுவதிகளை அனுப்பி கொண்டிருக்கிற இடம். தரவுகளின்படி 15 தொடக்கம் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களே இந்த நச்சு போதைப் பொருளால் மிகவும் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். உங்களால் முடிந்தால் எனது மகனை எனக்கு திருப்பி தாருங்கள். அம்மாக்கள் அழாத நாட்டிற்காக அகன்று செல். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு. ஒரு தனிநபர் கெடும் பொழுது அந்த குடும்பத்தினரும் கெடுகின்றனர், பக்கத்திலே இருக்கின்ற குடும்பத்தினரும் கெடுகின்றனர். அதே போன்று அந்த கிராமம் சீரழிகின்றது, மாவட்டமும் சீரழிகின்றது, அதே போன்று நாடும் சீரழிகின்றது. நச்சு பொருள் பாவனையற்ற ஒரு தேசமாக நல்ல குடிமகனாக வாழ வைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் பால் வித்தியாசமின்றி இந்த போதைப் பொருளானது பலருடைய வாழ்வை, எதிர்காலத்தை சீரழித்த வண்ணம் உள்ளது. வருங்கால சமுதாயம் நிறைய இதில் அடிமையாகி இருக்கிறார்கள். இந்த தேசிய திட்டத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டு செல்வதன் மூலம் இந்த போதைப் பொருளை முற்றாக ஒழித்து, இது மட்டக்களப்பில் மட்டுமில்ல நாடு பூராகவும் இந்த போதை ஒழிப்பு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படியான போதைப் பொருளை நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து இல்லாமல் ஒழிக்கணும். இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலே மிகவும் பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த போதைப் பொருள் பாவனையிலே இருந்து மக்களையும் இந்த நாட்டையும் மீட்பதற்காக செய்யப்படுகின்ற வேலை திட்டம் எமது குடும்பம், சமூகம் என்ற எமது நாட்டினுடைய அபிவிருத்தியே இது இல்லாமல் செய்கின்றது. போதைப் பொருள் உண்பதனால் நரகலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு மட்டக்களப்பு மக்களாகிய நாங்களும் குடும்பத்தினுடைய கட்டமைப்புகளை சீர்கட்டு போற நிலைமையில இந்த வேலை திட்டத்தினை மிக சிறப்பாக முன்னெடுத்து வருகின்ற இந்த அரசாங்கத்திற்கும் எங்களுடைய நன்றியினையும் பாராட்டுதல்களையும், அதன் அடிமை தலையினை நமது நாட்டிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் வேறறுக்க ஒன்று சேர்வோம். நாட்டின் குடிமகன் என்ற வகையிலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இதனை அடியோடு அழைத்து இல்லாமலாக்கி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நச்சு போதைப் பொருளை இல்லாதொழிப்பதன் மூலம் எமது நாட்டினை சிறந்த ஒரு நாடாக கட்டியெழுப்பலாம்.